ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சச்சின் தூங்கி எந்திரிச்சு அரை தூக்கத்தில் இருக்கார். எந்திரிப்போம்மா வேணாமாங்கிற ஒரு இதில் இருக்கார். இங்கே பாருங்கள், பார்வையை பாருங்கள். இன்றைக்கி இந்த மாதிரி இரவு நேரத்தில் நைட்டில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சின்ன ஒரு பதிவுக்காண்டி நான் இந்த வீடியோ போடுறேன். என்னென்னா, இப்போ இங்கே நாய்களுக்கெல்லாம் நான் வந்து சும்மா காமெடி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அவங்களோட ரியாக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கேன். அதெல்லாம் நார்மலாக இருக்கிறது. மற்றபடி இவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. நான் மட்டும் இங்கே சாப்பாடு வைக்கலை. எங்கள் தெருவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த 5 பேருக்குமே நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்லைனாலும் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் நான் சாப்பாடு வைக்கும் போது போய் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட இதை கேட்காம இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி நான் எடுக்கிறதில்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, மாடியில் இருக்கிறவங்க, ஏதோ ரூபத்தில் வந்து என்னன்னு தெரியல, அது இறைவனுடைய அமைப்பாக என்னென்னு தெரியல, எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த 5 பேர் இருக்காங்க, எங்கள் தெருவில் இந்த 5 பேர் இருப்பாங்க. அந்த ஒயிட்டாக இருக்கிற பேர் வந்து டைகர். இந்த தூங்குறாருல இவர் சச்சின். அப்புறம் 2 பேர் ட்விங்ஸ் மாதிரி இருப்பாங்க, வருண், தருண். அவங்க அம்மா வந்து ஜூனு. இவங்க எல்லாமே இந்த எங்கள் தெருவில் வந்து ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான். அதனால் அவங்க கூப்பிட்டு சாப்பாடு தான் வைப்பாங்க. நைட்டு ஒரு நேரம், காலையில் ஒரு நேரம். இன்னொருத்தர் மாடியில் ஒருத்தர் இருக்கார். நைட்டு அவர் எப்படியும் பிஸ்கட் போட்டுட்டு தான் மாடிக்கே போவார். அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறாங்க. நானும் நல்லா என்னால் முடிஞ்சதை, இறைவனோட இதனால் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஒரு பிஸ்கட்டு ஒரு இதே நாங்கள் வாங்கி வச்சு அவங்களுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த கேமரா எடுக்கும் போது ரியாக்ஷன் பண்ணுறாங்க அவங்க. அதை சும்மா விளையாட்டாக நான் எடுத்து போடுறேன், அவ்வளோதான். மற்றபடி இவங்க வந்து உண்மையிலே இறைவன் அருளால் நல்லா இருக்காங்க. இன்னும் அவங்க நல்லா இருக்கணும், அதான் என்னுடைய பெரிய ஒரு வேண்டுதல். ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி பெல்ட்டெல்லாம் நாங்கள் போட்டதோட கிடையாது. எல்லாருமே இவர் மட்டும் ஏன் வீட்டில் இருக்காருன்னா, இவர் குட்டியில் இருக்கும்போது ரொம்ப முடியாமல் இருந்தார். நான் ஏற்கனவே இந்த நிறைய ஒரு பெரிய ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து 8 பேர் 9 பேர் குட்டி வந்துச்சு. அதில் எல்லாருமே அடியாகி இவர் ஒரு ஆள் மட்டும்தான் பிழைச்சார். இவரும் அதே மாதிரி தான் இருந்தார், பிழைக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி. அதில் இவரை மட்டும் தனித்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். அதோடு வீட்டுக்குள்ளே வந்தவர் தான் வெளியே போக மாட்டேங்கிற மாதிரி அடம் பண்ணிவிட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கார். அவர் அப்பப்போ வெளியே போய் விளையாண்டுட்டு திருப்பி வருவார். வந்து இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணுவார். நான் சாப்பாடு வைக்கும் போது எடுத்து போடலான்னு நினப்பேன். ஆனால் சாப்பாடு வைக்கும் போது ஒவ்வொருத்தவளுக்கும் நான் தனித்தனியாக தட்டு வச்சு நான் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அப்போ ஒரு சண்டை போடுவாங்க, நீயா நானாங்கிற மாதிரி சண்டை போடுவாங்க. அதனால் ஒவ்வொரு மூளைக்கும் அந்த சைடு ஒன்று படிக்கட்டில் ஒரு தட்டை வைக்கணும், அப்புறம் வெளியே கொண்டு போய் வைக்கணும். இதெல்லாம் நான் ஒரு ஆளாக இருந்து வீடியோ எடுத்து போட முடியாதுங்கிறக்காண்டி நான் எடுக்கலை. வெளியே 2 பேர்த்துக்கு வைக்கணும். ஏன்னா இவர் வந்து இந்த படுத்திருக்கார்ல அமைதியாக, இவர் டான் மாதிரி நடந்துக்கிடுவார் இவர். ஏன்னா இவன் தான் பெரியவன், அவங்க 2 பேர் தம்பி இவனுக்கு அடுத்து பிறந்தது. இவனை பார்த்து அவங்க 2 பேர் திருச்சி உடத்தஞ்சிவாங்க, வருண், தருண். அவ்வளோ பயமுடுத்தி வச்சுருக்கார் இவர். பக்கத்தில் வந்துட்டாலே உருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதனால் இவருக்கு உள்ளக்க சாப்பாடு வைக்கணும், அவங்க 2 பேர்த்துக்கு வந்து வெளியே சாப்பாடு வைக்கணும், அவங்க அம்மாவுக்கு தனியாக வைக்கணும். டைகருக்கு இது எல்லாமே ஒவ்வொரு சைடாக திருப்பி வச்சா மட்டும்தான் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு சண்டையை போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் என்னாச்சுன்னு கேட்குற அளவுக்கு நடந்துக்கிடுவாங்க. அப்புறம் கேமராவில் மட்டும் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே முகத்தை வச்சுருப்பாங்கல்ல, அதை நான் அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி இவங்க எல்லாம் கஷ்டம்லாம் படலை. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, என் செல்லம் கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து இவங்ககிட்ட பழகுனா நமக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், சந்தோஷமாக்கிடுவாங்க.
நாங்கள் வெளியே நின்றுட்டு ஏத்தாப்புல ஒரு மாடு வந்தாலும் என்னமோ எங்கள் பக்கத்தில் வந்து மாடு வந்து முட்டை வந்திருக்கோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் துடிச்சிக்கிட்டு ஓடியாருவாங்க. அந்தளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஆட்கள் இவங்கெல்லாம். நல்ல பசங்க. ஆனால் இந்த 7 மணி ஆயிடுச்சுல்ல, அதனால் தூங்க ஆரம்பிச்சிருக்கார் இவர். தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக கத்த வேண்டியதான். யாரும் தூங்கக்கூடாதுங்கிற மாதிரி ரோடே வந்து இவங்களோட தான் அந்த தெருவே இவங்க கைக்குள்ளே தான் இருக்கும். இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும் கத்தவும் சவுண்டு கொடுக்கவும் அவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் தனியாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். சாப்பாடு வைக்கிறது எடுக்காத காரணம் இது ஒரு காரணம்தான். இவங்க சண்டை போடுறனால எடுக்க முடியல. ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்து பார்த்து வைக்கிறது. இன்னொன்று மற்றவங்களும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறதே நான் எடுக்க முடியாது. நான் வீடியோ எடுத்து போடுறேங்கிற மாதிரி அவங்க எதுவும் நினைக்கக்கூடாதுல்ல, அதனாலே நான் எடுக்கிறதில்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் இவங்களுக்காண்டி வருத்தப்பட்டதுக்கு ரொம்ப ஒரு நன்றி. இந்த இயற்கைக்கு ஒரு பெரிய எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி.